இன்றைய இந்த வகுப்பிலே ருக்யா ஷரஇய்யா என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருத்துவ முறை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நோய்களை தந்த அல்லாஹ் அந்த நோய்களுக்கு மருந்துகளையும் படைத்திருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸல லஹு தவா. ஒரு நோயை அல்லாஹ் இறக்கினால் அந்த நோய்க்குரிய மருந்தையும் அல்லாஹு தஆலா இறக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல ததாவு, நீங்கள் நோய்க்கு வைத்தியம் செய்யுங்கள், சிகிச்சை செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். இப்போ பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நோய் என்பது ஒரு சோதனையாகும். அதே நேரத்தில் அதிலே அல்லாஹ் பல நலவுகளையும் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த நோய்களுக்கு நாம் செய்யக்கூடிய வைத்திய முறைகளை பொறுத்தவரையில் இரண்டு விதமான வைத்திய முறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஒன்று பௌதீக ரீதியான வைத்திய முறை. உதாரணமாக தேன் சாப்பிடுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மருந்தாக அடையாளப்படுத்தினார்கள். அதே போல கருஞ்சீரகத்தை ஒரு மருந்தாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹிஜாமா என்கிற கப்பிங் தெரப்பி, அதை ஒரு நிவாரண முறையாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவ்வாறு பல்வேறு பௌதீக ரீதியான மருத்துவ முறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அதை வைத்து இன்று மருத்துவம் பல கோணங்களில் வளர்ச்சி அடைந்திருப்பதை நாம் எல்லோரும் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு மருத்துவ முறையாக ஆன்மீக ரீதியான மருத்துவ முறையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். அந்த ஆன்மீக ரீதியான மருத்துவ முறைதான் ருக்யா ஷரஇய்யா என்று சொல்லக்கூடிய இந்த மருத்துவ முறையாகும். பொதுவாக சில கிராமங்களிலே ஓதி ஊதுதல், ஓதி பார்த்தல் என்றெல்லாம் இதற்கு அவர்கள் பெயர் சொல்லுவார்கள். இந்த ருக்யா ஷரஇய்யா என்பது, அதாவது ருக்யா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருவதற்கு முன்னிருந்தே அரபிகளிடம் நடைமுறையில் இருந்த ஒரு மருத்துவ முறையாக காணப்படுகிறது. இந்த ருக்யாவை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் ருக்யாவை தடை செய்தார்கள். அதாவது இந்த ஆன்மீக ரீதியான ருக்யாவை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்கிறார்கள். பிறகு சஹாபாக்கள் வந்து கேட்கிற போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இஅரிது அலைய ருகாக்கும், உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த ருக்யாக்களை எனக்கு காண்பியுங்கள். லா பஅஸ பிர்ருகா மா லம் யகுன் ஃபீஹி ஷிர்குன். இந்த ருக்யாவிலே ஷிர்க் இல்லை என்றிருந்தால் அதை பயன்படுத்துவதில் பிழை இல்லை, பிரச்சனை இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை சஹீஹ் முஸ்லிமிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிறகு அதாவது ஜாஹிலிய காலத்தில் இருந்த ருக்யா முறைகளை பொதுவாக பயன்படுத்துவதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்துவிட்டு அதிலே ஷிர்க் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் அதை பயன்படுத்தலாம் என்கிற ஒரு அனுமதியையும் சஹாபாக்களுக்கு கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் பல்வேறு ருக்யா முறைகளை அடையாளப்படுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் சஹாபாக்களை ருக்யா செய்வதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கரேஜ் பண்ணியிருக்கிறார்கள். உதாரணமாக நாம் பார்க்கலாம், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், யாராவது ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு ருக்யா செய்யுமாறு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவுவார்கள். உதாரணமாக புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், அனி ஆயிஷா சொல்கிறார்கள், அமரனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அமர அன் யுஸ்தர்கா மினல் ஐன். எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்யா செய்ய கேட்குமாறு கட்டளையிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அதாவது இந்த ஹதீஸ் புகாரியிலே வருகிறது. ஒருவருக்கு அனி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்கிறார்கள், உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் ஒருவரிடம் நீ ருக்யாவை கேட்கலாம் அல்லவா என்று ஆலோசனை கொடுக்கிறார்கள். அதே போல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமாவுடைய வீட்டிலே ஒரு அடிமை பெண்ணை பார்க்கிறார்கள். அவருடைய முகத்திலே ஒரு மஞ்சள் போன்று இருக்கிறது. அந்த பெண்ணுடைய முகத்திலே மஞ்சள் ஏற்பட்டது போன்று காட்சி அளிக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தர்கு லஹா ஃபஇன்ன பிஹன் நதுரா. இந்த பெண்ணுக்கு நீங்கள் ருக்யா செய்யுமாறு கேளுங்கள், ஏனென்றால் இந்த பெண்ணுக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டிருக்கலாம் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ருக்யாவின் பால் என்கரேஜ் பண்ணியிருக்கிறார்கள், ஆர்வமூட்டி இருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ்களில் இருந்து நாம் புரிய முடிகிறது. அதே போல
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தனக்கும் சஹாபாக்களுக்கும் ருக்கியா செய்யக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். உதாரணமாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதஷ்தகா யக்ரஉ அலா நஃப்ஸிஹி பில் முஅவ்விதாத் வ யன்ஃபுஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது நோய்கள் வருத்தங்கள் ஏற்பட்டால் அவர்கள் முஅவ்விதாத்தை ஓதி, முஅவ்விதாத் என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஆகிய சூறாக்கள் தான் முஅவ்விதாத் என்று பன்மையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த சூறாக்களை ஓதி அதை ஓதிவிட்டு ஊதுவார்கள். فلما اشتد وجعه كنت اقرأ عليه وامسه بيده رجاء بركتها. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் போது வருத்தம் கடுமையாக இருந்தது அவர்களுக்கு. எனவே நான் அவர்களுக்கு அதை ஓதி அவர்களுடைய கைகளிலே ஊதி அதை தடவுவேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிற அந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஒரு நோய் அல்லது ஒரு பிரச்சனை ஏற்படுகிற போது ருக்கியா செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிற இன்னும் ஒரு செய்தி, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா மரித அஹதும் மின் அஹ்லிஹி நஃபஸ அலைஹி பில் முஅவ்விதாத். அவர்களுடைய குடும்பத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டால் அவர்களுக்கு முஅவ்விதாத் என்று சொல்கிற குல் சூறாக்கள் மூன்றையும் ஓதி ஊதுவார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அறிவிக்கிற இன்னும் ஒரு செய்தி, அவர்கள் சொல்கிறார்கள், கான இஷ்தகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகாஹு ஜிப்ரீல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது நோய்களால் பீடிக்கப்பட்டு சிரமப்பட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு ருக்கியா செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ருக்கியா செய்வார்கள் என்று அந்த ருக்கியாவினுடைய வாசகத்தையும் சொல்லி காட்டுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ருக்கியா, பிஸ்மில்லாஹி யுப்ரீக் வ மின் குல்லி தாஇன் யஷ்ஃபீக் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத் வ ஷர்ரி குல்லி தி ஐன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ருக்கியா செய்தார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை காணுகிறோம். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு பிரபல்யமான ஹதீஸ், அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹாபாக்களில் ஒரு கூட்டத்தினர் ஒரு பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு அரபிகளுடைய ஒரு கோத்திரத்தை அல்லது ஒரு ஏரியாவை சென்றடைகிறார்கள். அந்த ஏரியாவில் உள்ள மக்களிடம் போய் கேட்கிறார்கள், நாங்கள் இப்படி ஒரு பயணத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு தங்குவதற்கு இடம் தாருங்கள், உங்களுடைய விருந்தாளிகளாக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் விண்ணப்பம் வைக்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள், அந்த ஏரியாவில் இருந்த மக்கள் அவர்களுடைய ரிக்வெஸ்டை, அவர்களுடைய அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். எனவே அந்த நபித்தோழர்கள் அந்த ஊரில் அல்லது அந்த மக்கள் வாழுகிற அந்த இடத்தில் தங்காமல் அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு இடத்திலே அவர்கள் தங்குகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பிரதேச மக்களின் தலைவருக்கு ஏதோ ஒரு விஷஜந்து தீண்டி விடுகிறது. அதனால் அவருடைய உடம்பிலே பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அவரை எடுத்துக்கொண்டு அவர்கள் சஹாபாக்களிடம் வருகிறார்கள். வந்து சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள், யா ஐயுஹர் ரஹத், இங்கு உட்கார்ந்திருப்பவர்களே, இன்ன சய்யிதனா லுதிகா, எங்களுடைய தலைவருக்கு ஒரு விஷஜந்து தீண்டி விட்டது. வஸஐனா லஹு பிகுல்லி ஷைஇன் லா யன்ஃபஉ, நாங்கள் எங்களால் முடியுமான அத்தனை முயற்சிகளும் செய்து விட்டோம், ஆனால் எந்த பயனும் கிடைக்கவில்லை. ஃபஹல் இன்த அஹதின் மின்கும் மின் ஷை, உங்களில் யாரிடமாவது ஏதாவது மருத்துவ முறைகள் இருக்கிறதா என்று கேட்டபோது ஒருவர் சொல்கிறார், ஆம், வல்லாஹி இன்னி லஅர்கி, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் ருக்கியா செய்வேன் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், வலாக்கின் வல்லாஹி லகத் இஸ்தலஃப்னாகும் ஃபலம் துதையிஃபூனா, உங்களிடம் எங்களை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ள நாங்கள் சொன்ன போது நீங்கள் மறுத்து விட்டீர்கள், இப்போது நீங்கள் வந்து ருக்கியா செய்யுமாறு கேட்கிறீர்கள். ஃபமா அன பிராகின் லகும் ஹத்தா தஜஅலு லனா ஜுலா, நீங்கள் எங்களுக்கு ஏதாவது பிரதி உபகாரம் தருவதாக இருந்தால்தான் நான் ருக்கியா செய்வேன் என்று சொல்லுகிறார்கள். உடனே அந்த மக்களும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆடுகளை தருவதாக சொல்கிறார்கள். இந்த நபித்தோழர் அதற்கு உடன்பட்டு அங்கே போய் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அவருக்கு ஊதுகிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஊதுகிறார். அந்த மனிதர் ஊதப்பட்ட பிறகு ஃபந்தலக யம்ஷி வமா பிஹி கலபத்துன், எந்த ஒரு பாதிப்புமே இல்லாதவர் போல அவர் நடந்து சென்றார். அவர்கள் வாக்களித்த ஆடுகளை இந்த சஹாபாக்களிடம் கொடுக்கிறார்கள். இருந்தாலும் சஹாபாக்கள் சொன்னார்கள், நாம் அல்லாஹுடைய தூதரிடம் போய் அனுமதி கேட்கிற வரைக்கும் இதை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார்கள். அப்புறம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து விஷயத்தை சொல்லி அனுமதி கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், வமா யுத்ரீக அன்னஹா ருக்கியா, இது ருக்கியா என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுவிட்டு, கது அசப்தும், நீங்கள் சரியாகத்தான் செய்திருக்கிறீர்கள்,
நீங்கள் அந்த ஆட்டை உங்கள் மத்தியிலே பங்கு வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கும் ஒரு பங்கு தாருங்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள் என்கிற இந்த ஹதீஸ் புகாரியில் 4 இடங்களிலும் முஸ்லிமிலே ஓரிடத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இவ்வளவு நேரம் நாம் குறிப்பிட்ட இந்த ஆதாரங்களை வைத்து பார்க்கிற போது ருக்கியா என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு செய்திருக்கிறார்கள், சஹாபாக்களுக்கு செய்திருக்கிறார்கள், சஹாபாக்களை செய்யுமாறு ஆர்வமூட்டி இருக்கிறார்கள், சஹாபாக்கள் செய்த போது அதை பாராட்டி இருக்கிறார்கள் என்கிற இந்த தகவல்களை இந்த ஹதீஸ்கள் அனைத்திலிருந்தும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ருக்கியா என்பது மார்க்கத்தில் உள்ள ஒன்றுதான், மார்க்கம் அனுமதித்த ஒரு சிகிச்சை முறைதான் என்பதை முதலிலே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே நம் எல்லோருக்கும் மிக அறிமுகமான ஒரு ஹதீஸ் தான் கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் செல்லக்கூடிய 70,000 பேர் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்னுடைய உம்மத்தில் 70,000 பேர் கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் செல்வார்கள் என்று. அந்த 70,000 பேரில் அவர்களுடைய பண்புகள் பற்றி சொல்லும் போது ஹுமுல் லதீன லா யஸ்தர்கூன், அவர்கள் மற்றவர்களிடம் போய் தமக்காக ருக்கியா செய்யுமாறு கேட்க மாட்டார்கள் என்று வருகிறது. அப்ப இந்த வார்த்தையை வைத்து சிலர் ருக்கியா என்பது முற்றாக கூடாது என்கிற ஒரு கருத்தில் இருக்கிறார்கள். ருக்கியா செல்ஃபாகவும் செய்யக்கூடாது, மற்றவர்கள் வலண்டியராக வந்து செய்யும் போது ஏற்றுக்கொள்ளவும் கூடாது, நாம் போய் மற்றவர்களிடம் ருக்கியா செய்யுங்கள் என்று கேட்கவும் கூடாது என்கிற நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த புரிதல் தவறானதாகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கியா செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ருக்கியா செய்து விட்டிருக்கிறார்கள். அதே போல சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கியா செய்திருக்கிறார்கள், சஹாபாக்களுக்கு ருக்கியா செய்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் ஏனைய மனிதர்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ருக்கியா செய்திருக்கிறார்கள். சஹாபாக்களை பார்த்து ருக்கியா செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த புரிதல் தவறானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இது பற்றி அவர்கள் ருக்கியா செய்யுமாறு கேட்க மாட்டார்கள் என்று வரக்கூடிய இந்த செய்தி எவ்வாறு புரிந்து கொள்வது என்று கேட்டால், இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இது பற்றி பேசும்போது, அதாவது ஜாஹிலிய காலத்தில் இருந்த ருக்கியாக்களை தமக்கு செய்யுமாறு கேட்க மாட்டார்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தம் என்று புரிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே இது முரண்பாடு இல்லாத ஒரு அழகான புரிதலாகும். என்றால் ஜாஹிலிய காலத்தில் ருக்கியா இருந்திருக்கிறது, சஹாபாக்கள் அந்த ருக்கியாவை செய்யலாமா என்று கேட்டிருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் அதை தடுத்திருக்கிறார்கள், பிறகு ஷிர்க் இல்லாத ருக்கியாக்களை பயன்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். இங்கே அவர்கள் 70,000 பேரும் ருக்கியாவை வேண்ட மாட்டார்கள் என்று சொன்ன அர்த்தம், அவர்கள் மற்றவர்களிடம் போய், அதாவது முஸ்லிம் அல்லாத அங்கு இருந்த ஜாஹிலிய கால ருக்கியாவை தங்களுக்கு செய்யுமாறு கேட்க மாட்டார்கள் என்பதைத்தான் அது குறிக்கும் என்கிற ஒரு கருத்தை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இது தொடர்பாக சொல்கிறார்கள். அதே நேரத்தில் வேறு சில அறிஞர்கள் சொல்லும் போது ருக்கியா ஒருவர் தானாக தனக்கு செய்து கொள்வதில் எந்த தடையும் இல்லை, இந்த ஹதீஸ்ல அதுக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் ஒருவர் வாலண்டியராக அவராக முன் வந்து ஒருவருக்கு ருக்கியா செய்கிறார் என்றால் அதாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் மூன்றாவதாக ஒருவர் இன்னும் ஒருவரிடம் ருக்கியா செய்யுமாறு வேண்டுவது, அப்படி வேண்டுவது தவறல்ல. ஆனால் 70,000 பேரில் அவர் இடம்பெற வேண்டுமாக இருந்தால் அதை மற்றவரிடம் கேட்காமல் செல்ஃபாக அவர் ருக்கியா செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது என்பதைத்தான் இது சொல்கிறது என்கிற விளக்கத்தையும் இஸ்லாமிய அறிஞர்கள் இமாம்கள் குறிப்பிடுவதை நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ருக்கியாவுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன என்று பார்த்தால், ருக்கியாவுக்கு பயன்படுத்துவதற்கு 3 விதமான அம்சங்கள் காணப்படுகின்றன. ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அவர்கள் பயன்படுத்திய ருக்கியாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அவர்கள் பயன்படுத்திய சஹாபாக்கள் செய்ததை அவர்கள் அங்கீகரித்த ருக்கியாக்கள் இருக்கின்றன. உதாரணமாக சூரத்துல் ஃபாத்திஹா, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தது, பயன்படுத்தியது. முஅவ்விதாத் என்று சொல்லக்கூடிய குல் சூராக்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ரப்பில் ஃபலக், குல் ரப்பின் நாஸ் ஆகிய சூராக்கள், இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய ருக்கியாக்கள். அதே போல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய துஆக்களை ஓதி இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக நாம் ஏற்கனவே சொல்லி காட்டிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த அந்த ருக்கியா, பிஸ்மில்லாஹி யுப்ரீக் வ மின் குல்லி தாஇன் யஷ்ஃபீக் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத் வ ஷர்ரி குல்லி தி ஐன் என்று வரக்கூடிய ருக்கியா. அதுபோல பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுதீக் வ மின் ஷர்ரி குல்லி ஐனின் ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். அதே போல பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகத்தி பஅதினா யுஷ்ஃபா சகீமுனா பிஇذن ரப்பினா. அதுபோல அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அல்ஹிபில் பாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. அதே போல அஸ்அலுல்லாஹல் அஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் அன் யஷ்ஃபியக், இதை 7 தடவைகள் ஓதுவது. அஸ்அலுல்லாஹல் அஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் அன் யஷ்ஃபியக். அதே போல உஈதுக பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா. இப்படி ஹதீஸ்களில் வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய ருக்கியாக்கள் இது முதலாவது வகை. இந்த வகையான ருக்கியாக்களை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது, ஏற்றமானது, எஃபெக்டிவானது.
இரண்டாவதாக, இதுல இவ்வளவுதான் அல்ல, இன்னும் நிறைய ஹதீஸ்களில் வந்த ருக்கியாக்கள் இருக்கின்றன. நான் ஒரு உதாரணத்திற்காகத்தான் இங்கே சிலவற்றை குறிப்பிட்டேன். அதே போல இரண்டாவதாக இருக்கிற ருக்கியா என்னவென்று கேட்டால், மக்கள் நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய சில ருக்கியாக்கள், அதிலே ஷிர்க் இருக்காது. இப்போ உதாரணமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த ஹதீஸ், அவுஃப் இப்னு மாலிகுல் அஷ்ஜாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஜாஹிலியா காலத்திலே இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்னால் ருக்கியா செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். இஸ்லாம் கிடைத்த பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் இது பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஅரிது அலைய ருகாக்கும், நீங்கள் பயன்படுத்துகிற அந்த ருக்கியாக்களை எனக்கு காண்பியுங்கள். லா பஅஸ பிர்ருகா மா லம் யகுன் ஃபீஹி ஷிர்குன், ஷிர்க் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் ருக்கியாக்களை பயன்படுத்துவதில் பிரச்சனை இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று வருகிறது. இந்த அடிப்படையில் சில வசனங்களை, உதாரணமாக வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன் என்று வரக்கூடிய குர்ஆன் வசனத்தை ஒருவர் ஓதி அதன் மூலம் ஒரு பயனை அடைகிறார், அல்லது ஆயத்துல் குர்சியை ஓதுகிறார், அல்லது ஆமனர் ரசூலுவை ஓதுகிறார். இப்படி அவர் இப்படி பயன்படுத்துவது, இது நேரடியான ஆதாரங்கள் வராமல் இருக்கும். அவ்வாறு நேரடியான ஆதாரங்கள் வராத நிலையில் இவை குர்ஆனில் ஹதீஸில் வந்தவை என்பதை பொதுப்படையாக எடுத்துக்கொண்டு, அல்லது நடைமுறையில் இருக்கிற சில ருக்கியாக்களை பயன்படுத்தி கொண்டு ருக்கியா செய்வது, இதுல ஷிர்க் இல்லை என்று சொன்னால், பித்அத் இல்லை என்று சொன்னால், அந்த ருக்கியா மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக கருதப்படும். மூன்றாவதாக ஷிர்க்கும் பித்அத்தும் உள்ள ருக்கியாக்களாகும். ஷிர்க்கும் பித்அத்துகளும் உள்ள ருக்கியாக்களாகும். இதிலே குறிப்பாக சில இப்படியான ருக்கியாவுக்கான புத்தகங்கள் வந்திருக்கும். அந்த புத்தகங்களிலே அவுலியாக்களுடைய பெயர்கள், ஜின்களுடைய பெயர்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு அந்த ருக்கியாக்கள் செய்யப்படும். சில நேரங்களில் மாற்று மதங்களில் இருந்து திருடப்பட்ட அல்லது காப்பி அடிக்கப்பட்ட சில ருக்கியாக்களும் இருக்கின்றன. இவற்றை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இவை அவற்றிலே ஷிர்கான வார்த்தைகள், ஷிர்கான பிரயோகங்கள், ஷிர்கான நடைமுறைகள் இருக்கிற போது அவை கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். எனவே ருக்கியாவை இந்த 3 நிலைகளில் வைத்து நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒன்று சுன்னாவில் வந்த ருக்கியா, இரண்டாவது சுன்னா தடை செய்யாத அனுமதித்த ருக்கியா, மூன்றாவது ஷிர்க்கும் பித்அத்தும் உள்ள ருக்கியா. இந்த முதல் 2 வகைகளும் மார்க்கத்திலே நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது வகை கண்டிப்பாக அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போ குர்ஆனில் ஹதீஸில் வந்த, அதாவது சுன்னாவில் வந்த ருக்கியா அல்லது அனுமதிக்கப்பட்ட ருக்கியாக்களை சிலர் தண்ணீரில் ஓதி தண்ணீரில் ஊதுவது, அல்லது ஜெய்தூனிலே ஊதுவது, ஜெய்தூன் எண்ணெயிலே ஊதுவது என்று அப்படி எண்ணெயில் அல்லது தண்ணீரில் ஊதி கொடுப்பார்கள். இது கூடுமா என்று கேட்டால், இதிலே இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியிலே, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எப்போதும் நாம் ஒரு நடுநிலையான போக்கை கடைபிடிக்க வேண்டும். அதாவது அல் ஹுரூஜு மினல் ஹிலாஃபி ஹைர், கருத்து வேறுபாடுகள் ஆன விஷயங்களிலிருந்து வெளியேறுவது சிறந்ததாகும். அந்த அடிப்படையில் இதில் கூடுமா கூடாதா என்ற சர்ச்சை இருக்கிறது. ஆனால் நேரடியாக ஊதுவது கூடும் என்பதிலே சர்ச்சை இல்லை. எல்லா இமாம்களும், ஹனபி மதஹபைச் சேர்ந்த, மாலிகி மதஹபைச் சேர்ந்த, ஷாஃபி மதஹபைச் சேர்ந்த, ஹம்பலி மதஹபைச் சேர்ந்த எல்லா இமாம்களுமே ருக்கியா பொதுவாக ஊதுவது கூடும் என்கிற கருத்திலே இருக்கிறார்கள். எனவே ஊதுவது ஒரு சகோதரருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் போது, அவருக்கு நேரடியாக ஊதுவது கூடும் என்று இருக்கும் போது, தண்ணீரில் ஊதுவது கூடுமா இல்லையா என்கிற சர்ச்சை இருக்கும் போது, நாம் பிரச்சனை இல்லாத, சர்ச்சை இல்லாத, எல்லோரும் ஏகோபித்து ஏற்றுக்கொண்டதை செய்வதுதான் புத்திசாலித்தனமான நடைமுறையாகும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ருக்கியாவை செய்யும் போது நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. அதிலே முதலாவதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஷிர்க் இல்லாத குர்ஆன் ஹதீஸில் வரக்கூடிய துஆக்கள், திக்ருகள், ஆயாத்துகளை வைத்து ருக்கியா செய்ய வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய ருக்கியா அரபு மொழியிலே இருப்பதுதான் மிகவும் பொருத்தமானதாகும். நாம் செய்யக்கூடிய ருக்கியா அரபு மொழியில் இருக்க வேண்டும். அரபி அல்லாத மொழிகளை பொறுத்தவரையில் இமாம்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அரபி அல்லாத மொழிகளில் அது இருக்கும் போது அதிலே குஃப்ரான ஷிர்கான விஷயங்கள் இருப்பதற்கு, அல்லது அதற்கு நெருக்கமான விஷயங்கள் இருப்பதற்கு, அல்லது மார்க்கத்திற்கு முரணான விஷயங்கள் அதில் இருப்பதற்கு சான்சஸ் நிறைய இருக்கிறது. எனவே நாம் அரபு மொழியிலேயே அந்த ருக்கியாக்களை செய்வதுதான் சிறந்தது என்பதை வலியுறுத்துகிறார்கள். அடுத்ததாக ருக்கியா செய்யும் போதும் அந்த ருக்கியாவுக்கு ஒரு சக்தி இருக்கிறது என்று நம்பக்கூடாது. மாறாக ருக்கியா என்பது ஒரு சபப் தான். சபப் என்று சொன்னால் அது ஒரு காரணம் தான். நோயை குணப்படுத்துபவன் அல்லது வேறு உடம்பிலே உள்ளத்திலே இருக்கிற பிரச்சனைகளை போக்குகிறவன் அல்லாஹ் தான் என்கிற அந்த உறுதியான நம்பிக்கை ருக்கியா செய்கிறவருக்கும் ருக்கியாவை பெறுகிறவருக்கும் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான அம்சமாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்ப நம்முடைய வீட்டில் நம்முடைய குழந்தை அல்லது நம்முடைய மனைவி அல்லது நம்முடைய கணவன் அல்லது நம்முடைய தந்தை அல்லது தாய், நம்முடைய சகோதரர், நண்பர், இப்படி யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒன்று
ஃபீவராக இருக்கலாம், அல்லது தலைவலியாக இருக்கலாம், அல்லது வயிற்றில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பாடி பெயினாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவர் இருக்கும்போது அவருக்கு நாம் ருக்கியா செய்வது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு நடைமுறையாகும். எனவே இந்த ருக்கியாவை நாம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதற்கு நாம் இதில் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறார்கள், அல்லது இந்த ஆலிம்சாவிடம், இந்த மௌலவியிடம், அல்லது இந்த ஹசரத்திடம் கொண்டு போனால்தான் அது சுகம் கிடைக்கும், அவர்தான் ருக்கியா செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலை கிடையாது. மாறாக நாம் ஒவ்வொருவரும் ருக்கியா செய்ய முடியும். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதில் முக்கியமாக என்ன தேவை என்று கேட்டால், நமக்கு ருக்கியா செய்ய போகிற நமக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹுடைய உதவியினால் நாம் ஓதக்கூடிய இந்த துஆக்கள், இந்த குர்ஆன் வசனங்கள், இந்த அம்சங்களை வைத்து அல்லாஹ் சுகத்தை கொடுப்பார். உண்மையிலேயே மெடிக்கலில் கூட நம்ம பயன்படுத்துகிற மெடிசின், மருந்துகள், மாத்திரைகளை பொறுத்தவரையில் அவற்றில் கூட என்ன சொல்கிறார்கள் என்றால், அதனுடைய தாக்கத்தை விட, அந்த மெடிசினுடைய தாக்கத்தை விட ஒரு பேஷண்டினுடைய, ஒரு நோயாளியினுடைய நம்பிக்கை தான் மிகுந்து காணப்படுகிறது. உதாரணமாக மருந்து 40% தாக்கம் செலுத்துகிறது என்றால் 60% நோயாளியுடைய நம்பிக்கை அங்கே முக்கியத்துவம் பெறுகிறது என்று நவீன மருத்துவத்திலே சொல்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த ருக்கியாக்கள் அல்லாஹுடைய உதவியை கொண்டு தாக்கம் செலுத்தும் என்ற நம்பிக்கை ஓதுகிறவருக்கு இருக்க வேண்டும். அதே போன்று நாம் யாருக்கு ஓதுகிறோமோ அவருக்கும் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். இப்ப பாருங்கள், அந்த புகாரி முஸ்லிமிலே வந்த அந்த அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற சம்பவம், அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை, ஆனால் அவர்களுடைய தலைவருக்கு விஷஜந்து தீண்டுகிறது, தேளோ அல்லது வேறொரு விஷஜந்தோ தீண்டுகிறது. அவர்கள் ட்ரை பண்ணி பார்த்து விட்டு சஹாபாக்களிடம் வருகிறார்கள். சஹாபாக்கள் இதற்கு சிகிச்சை செய்வார்கள், அந்த ருக்கியா மூலம் குணம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வந்தது. அதே நேரத்தில் சஹாபாக்களிடத்தில் உறுதியான நம்பிக்கை இருந்தது, இது குர்ஆன். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா, குர்ஆனில் இந்த ஷிஃபாவை தரக்கூடிய விஷயங்களை நாம் இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த அடிப்படையில் அந்த நபித்தோழர் நம்பிக்கையோடு ஓதுகிறார். எதை ஓதினார்? சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினார். அந்த தேள் கடித்த இடத்தில் வாய் வைத்து உறிஞ்சவில்லை, அல்லது பிளேட் வைத்து கிளீன் பண்ணவில்லை, அல்லது வேறு அசிடுகளை அவர் பயன்படுத்தவில்லை. அவர் செய்ததெல்லாம் என்னென்றால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி துப்புகிறார், அந்த இடத்திலே ஊதுகிறார். அப்ப இதிலே நம்பிக்கை என்பதுதான் முக்கியமானது. உண்மையிலே நாம் பாராசிட்டமோலை நம்புகிறோம். ஹெடேக் வந்தால், ஃபீவர் வந்தால் அந்த பாராசிட்டமோலை உட்கொண்டால் சுகம் கிடைக்கிறது என்று நம்புகிற காரணத்தினால் சுகம் கிடைக்கிறது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு. அப்ப அந்த நம்பிக்கை என்பது முக்கியமானது. இந்த நம்பிக்கையோடு நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு ருக்கியா செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய உதவியினால் குணம் கிடைக்கும். உங்களுடைய தாய்க்கு ருக்கியா செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய உதவியால் குணம் கிடைக்கும். உங்களுடைய மனைவிக்கு ருக்கியா செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய உதவியால் குணம் கிடைக்கும். இப்ப நீங்கள் ருக்கியா செய்யும் போது அன்புள்ள சகோதர சகோதரிகளை, அனுபவ ரீதியான சில வழிகாட்டல்கள், குறிப்பாக நாம் ஒரு சுத்தமான நிலையில் இருந்து கொள்ள வேண்டும், நாம் ஒரு பக்குவமான நிலையில் இருந்து கொள்ள வேண்டும். இருந்து கொண்டு அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தவர்களாக இந்த ருக்கியாவை செய்ய வேண்டும். அப்போ நிறைய தேவையில்லை, சூரத்துல் ஃபாத்திஹாம் குல் சூறாக்களும் போதும். அல்லது வேறு துஆக்கள் பாடமாக இருந்தால் அவற்றை அடிஷனலாக சேர்த்துக் கொள்ள முடியும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ருக்கியா செய்கிறார்கள், சிம்பிளான சில வார்த்தைகள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅவ்விதாத், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ரப்பில் ஃபலக், குல் ரப்பின் நாஸை கொண்டு ருக்கியா செய்கிறார்கள். எல்லாவற்றையும் ஓத வேண்டும் என்கிற அவசியமும் கிடையாது. இதை ஓதும் போது இந்த நிலையில் நாம் இருந்து கொள்ள வேண்டும். ஒரு மனோரீதியான சுத்தம், உடல் ரீதியான சுத்தத்தோடு நாம் இருந்து கொண்டு, இது ஷரியத் ரீதியான வரையறை அல்ல. சிலர் இதை நான் பேசுவதை பிழையாக எடுத்துக்கொண்டு வேறு அர்த்தங்கள் கொடுக்க முயற்சி செய்யலாம். அதற்காக சொல்கிறேன். ஒரு பேணுதலோடு இருந்து கொண்டு நாம் யாருக்கு ருக்கியா செய்ய போகிறோமோ அவருக்கு பக்கத்தில் இருக்கிறோம். அது ஆணாக இருந்தால் அவருடைய தலையை தடவி, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்வார். முன் தலையை தடவியபடி அதை ஓதுவது. ஓதி கொஞ்சம் ஓரளவு கேட்க கடுமையாக சத்தத்தை உயர்த்தவும் தேவையில்லை, வாய்க்குள் முணுமுணுத்து ஓத வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு அளவு சத்தம் கேட்கக்கூடிய முறையில் ஓதுவது. அப்ப தலையை தடவி கொண்டு ஓதிவிட்டு 3 முறைகளில் நம்ம நடந்து கொள்ளலாம். ஒன்று, ஓதிவிட்டு விடுவது, ஒன்றும் செய்யறதில்லை. இரண்டாவது, ஓதிவிட்டு காற்றை விடுவது, அதாவது என்று சொல்லலாம். மூன்றாவது மிக சிறந்த முறை நஃப்ஸ் என்பது. நஃப்ஸ் என்பது காற்றும் உமிழ்நீரும் சேர்ந்து வருவது. காற்றும் உமிழ்நீரும் சேர்ந்து வருவது, இதுதான் மிக சிறந்த முறை. அது எப்படின்னா, துப்புவதும் அல்ல, அந்த நேரத்தில் காற்றும் வரும், உமிழ்நீரும் பறக்கும். அப்படியாக அந்த நோயாளிக்கோ அந்த சகோதரருக்கோ நாம் ஊத வேண்டும். இந்த முறையில் நாம் நடந்து கொள்ளும் போது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அவருக்கு குணம் கிடைக்கும். இந்த ருக்கியாவை செய்கிற ஒருவர் குறிப்பிட்ட அந்த நோயாளிகளை நீங்கள் டாக்டரிடம் போக தேவையில்லை, மெடிசின் அவசியம் இல்லை என்று அவர்களை பிழையாக வழிநடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ருக்கியாவும் செய்து கொண்டு அவர்களுடைய மற்ற சிகிச்சையை செய்வதற்கான அனுமதியையும் கொடுக்க வேண்டும் என்பதை உலமாக்கள் கண்டிப்பாக வலியுறுத்துவதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும்.
அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம பேசிக்கொண்டு வந்த விஷயம் ஒருவர் ஜின்களால் அல்லது ஷைத்தான்களால் பாதிக்கப்படுவது என்பது. அப்படி பாதிக்கப்பட்ட ஒருவரிடம் நாம் உட்கார்ந்து அவரிடம் குர்ஆனை ஓதுகிற போது அவர் உண்மையிலே ஜின்களால் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் அவரிடத்தில் வித்தியாசமான ரியாக்ஷன்கள் வரும். இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆகும். இப்ப ஒருவர் ஜின்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று நாம் நினைக்கலாம். அவரை உட்கார வைத்து அவருக்கு முன்னால் நாம் இருந்து கொண்டு நான் ஏற்கனவே சொன்ன அமைப்பில் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து மனதிலே ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு அல்லாஹ் சுகத்தை தருவான் என்ற உறுதியான எண்ணத்தோடு சுத்தமான ஒரு நிலையிலே இருந்து கொண்டு அவருக்கு முன்னால் ஓதுவது. அப்படி ஓதுவதிலே சூரத்துல் ஃபாத்திஹா, குல் சூராக்கள், ஆயத்துல் குர்சி, ஆமனர் ரசூல், அதே போல முடியும் என்றால் சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பத்திலிருந்து ஓதுவது. இவ்வாறு ஓதிக்கொண்டு செல்லும் போது அவருடைய நடவடிக்கைகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். முகத்தில் மாற்றம் ஏற்படும், அவர் பேச்சிலே மாற்றம் ஏற்படும். அப்படி அவர் பேசுகிற போது நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சுன்னாவின் அடிப்படையில் இஹ்ஸா யா அதுவல்லாஹ், அல்லாஹ்வுடைய எதிரியே வெளியே போ என்று நாம் அந்த நேரத்தில் குறிப்பிட்ட அந்த சகோதரர் அல்லது சகோதரியிடம் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய எதிரியே வெளியே போ என்று. இப்ப நாம் அப்படி சொல்லும் போது சில நேரங்களில் அவர்கள் பேச ஆரம்பிப்பார்கள். அப்படி பேசுகிற நேரத்தில் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருப்பதை நம்ம கேட்டு அடையாளப்படுத்தலாம். நீ ஒரு முஸ்லிமா, முஸ்லிம் இல்லையா என்று அப்படி அடையாளப்படுத்தி முஸ்லிம் அல்லாதவர் என்று சொல்லும் போது, அதாவது உள்ளே இருக்கிற ஜின் பேசும். அப்படி பேசுகிற நேரத்தில் நாம் அவரோடு பேச வேண்டும். பேசி அவருக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டும். இஸ்லாம் என்றால் என்ன, உங்களுடைய கூட்டத்திற்கும் இஸ்லாம் தான் தரப்பட்டிருக்கிறது என்கிற விஷயங்களை சொல்லி குர்ஆனை அறிமுகப்படுத்தி அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி அவரை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். அவ்வாறு நம்முடைய உலமாக்கள் செய்ததாக பல சம்பவங்களை நாம் கேள்விப்படுகிறோம். உறுதியான தகவல்களை அவர்கள் கடைசியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு அந்த குறிப்பிட்ட நபரிடமிருந்து வெளியேறி சென்றதை உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே தயவு செய்து இதை வேறு அர்த்தங்களில் பிரிவுபடுத்துவதற்கு முயற்சி செய்கிறவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் துஆ செய்து கொண்டு, உண்மையிலே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த உலமாக்கள் இவ்வாறு அனுபவப்பட்டிருக்கிறார்கள் என்கிற உண்மையை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு பிறகு அப்ப நாம் அவ்வாறு அவர்களோடு பேசி நீ வெளியேற வேண்டும், அல்லாஹ்வுடைய எதிரியே வெளியே போ என்று சொல்லி வெளியே போகும்போது உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், அந்த நேரத்தில் அவர்களிடம் ஒரு உறுதி பிரமாணத்தை எடுப்பது. நான் இதற்கு பிறகு வரமாட்டேன், அல்லாஹ் மீது ஆணையாக நான் வரமாட்டேன் என்கிற ஒரு உறுதி பிரமாணத்தை, ஒரு சத்தியத்தை அவர்களிடம் எடுத்துவிட்டு அனுப்பி வைத்தால் அவர்களுடைய தொல்லை இருக்காது. அதற்கு பிறகு இந்த பாதிக்கப்பட்டவருக்கு நாம் ஏற்கனவே சொன்ன அந்த ருக்கியாக்களையும் ஊதுகிற போது அல்லாஹ்வுடைய உதவியால் குணம் கிடைக்கும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ருக்கியாவுடைய விஷயத்தில் கண்டிப்பாக ஷிர்கான அடிப்படையில் ருக்கியா செய்கிறவர்களிடம் கடைசி வரைக்கும் நாம் போகாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஷிர்கான பிதத்தான அடிப்படையில் ருக்கியா செய்கிறவர்களிடத்தில் கடைசி வரையும் போகாமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது, சில நேரங்களில் நல்லவர்கள் கூட ருக்கியா செய்யும் போது அந்நிய பெண்களை தனிமையில் வைத்துக் கொண்டு ருக்கியா செய்வார்கள். இது தவிர்க்கப்பட வேண்டும். பெண்களுக்கு ருக்கியா செய்வதாக இருந்தால் அவர்களுடைய மஹ்ரமான உறவுகளில் யாராவது இந்த ருக்கியா செய்கிற அந்த சகோதரரோடு இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். ஏனென்றால் ருக்கியா செய்தாலும் சரி, ஏனைய சிகிச்சைகள் செய்தாலும் சரி, ஹதீஸ் என்பது வஹியாகும். ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான் என்ற அந்த ஹதீஸ் உண்மையானது என்ற அடிப்படையில் இதிலே நாம் பேணுதலாக இருந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே ஒருவர் ருக்கியா செய்து அதற்கு பணம் எடுக்கிறார் என்று சொன்னால், ருக்கியா செய்து அதற்காக பணம் எடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு மார்க்கத்தில் தடை இல்லை என்பதை ஏற்கனவே அந்த அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற அந்த செய்தி நமக்கு சொல்கிறது. எனவே ஒருவர் பணம் எடுத்தால் அந்த பணம் ஹலாலானது, கேட்டால் கொடுப்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று அல்ல என்பதை நாம் புரிய வேண்டும். ஆனால் உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், சிலர் இவ்வாறு மக்களிடத்தில் அளவுக்கு மீறிய நிலையில் சம்பாதிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். சிலர் இவ்வாறு ஜின்னை நான் வெளியேற்றி தருவதாக இருந்தால் 1 லட்சம் ரூபாய் தர வேண்டும், 2 லட்சம் ரூபாய் தர வேண்டும், 50,000 தர வேண்டும் என்றெல்லாம் பேரம் பேசுவார்கள். உண்மையிலே இது அநியாயமாகும். இவ்வாறு செய்வது என்பது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு காரியம் அல்ல. இவ்வாறு நடந்து கொள்கிறவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இங்கே நாம் பதிவு செய்ய வருகிற மிக முக்கியமான விஷயம், நாம் ஒவ்வொருவரும் ருக்கியா செய்ய முடியும், நாம் ஒவ்வொருவரும் ஜின்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பயனளிக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2-3 தடவைகள் பிராக்டிஸ் பண்ணினால் அல்லாஹ்வுடைய உதவியால் நமக்கு அந்த அனுபவம் வந்துவிடும். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை மிக கணிசமான அளவு அங்கே இருக்கிறது. ஆனால் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த உலமாக்கள் இதிலே அல்லது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இந்த ருக்கியாவுடைய விஷயத்தில் அனுபவ குறைவாக இருப்பதனால் நிறைய மக்கள் கஷ்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். அங்கிருந்து கொண்டு நம்மோடு தொடர்பு கொள்கிறார்கள் ஸ்ரீலங்காவுக்கு.
ஏதாவது செய்யலாமா, நாங்கள் டிக்கெட் போட்டு தருகிறோம், வருகிறீர்களா என்றெல்லாம் கேட்கிறார்கள். ஆனால் இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். அங்குள்ளவர்கள் அதற்கான பயிற்சிகளை பெற வேண்டும். பரவலாக இது ஒரு சிம்பிளான விஷயம் என்பது உணர்த்தப்பட்டு மக்கள் இந்த ருக்கியா என்கிற இந்த ஆன்மீக ரீதியான சிகிச்சை முறையை கடைபிடிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாரெல்லாம் நோய்களோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பூரணமான சுகத்தை கொடுக்க வேண்டும். நோய்க்காக நிவாரணம் செய்யும் போது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அனுமதித்த முறைகளில் சிகிச்சை செய்வதற்கு நம்முடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். நோய்களால் கஷ்டப்படுகிறவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுகத்தை கொடுத்து எல்லா நோயாளிகளையும் ஷிர்க் பிதத்தில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஹராமில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.